அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 26ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலனா இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த 26ஆம் தேதி ஏப்ரல் சந்திரன் கேது இரண்டும் சேருகிறது. சிம்மத்தில் பாத்தீங்கன்னா 2.5 நாளுக்கு அவர் அங்கதான் இருப்பாரு. அதுக்கப்புறம் கன்னிக்கு சந்திரன் வருகிறது, சனி செவ்வாயோடைய பார்வையில மாட்டுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலாத்துக்கு சந்திரன் வருவார். உச்ச சூரியனுடைய பார்வை, குருவுடைய பார்வை, இது ரெண்டுமே கொடுக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் முதல் 4 நாள் ரொம்ப வீக்கா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சூரியன், சந்திரன், கேத்து இப்படிலாம் மாட்டுச்சுன்னா உடம்புல நீர்த்தன்மையே இருக்காது, நீர் சத்தே இருக்காது. பாதி பேர் டப்பு டப்புன்னு வீட்டுல விழுகிறதும், உடம்பு பாதிப்புகள் கொடுக்கறதும், அதே மாதிரி ஃபுட் பாய்சனிங் ஆகிறதும் இதெல்லாம் நடக்கும். அதாவது மேஜர் 8 ராசிகளுக்கும் நடக்கலாம். அந்த மாதிரிதான் ஜாதகத்தோட அமைப்பு இருக்கு, கோச்சாரத்தோட அமைப்பு இருக்கு. பட் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த சந்திரன் மாறுகிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம் தான். இன்ஃபேக்ட் அது ஒரு விதத்துல நல்லதுன்னு சொல்லலாம். 2வது பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த 2 நாளுமே துளாராசிக்கு வந்த பிறகு தான் எல்லாம் நார்மலைஸே ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் 4 நாட்களுமே கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னா மேஷம், சிம்மம், தனுசு. உடம்பு ரொம்ப கவனமா பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க பசங்களது, உங்க வீட்டுல பெரியவங்களது, எல்லாருடைய ஹெல்த்துமே ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். சில பேருக்கு பேக் பெயின், சில பேருக்கு தலைவலி, ஒத்த தலைவலி, சில பேருக்கு கால் மொட்டி, இல்லைன்னா பிபி கம்மியாகிறது, கால்சியம் கம்மியாகிறது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி, ரிஷப ராசி, மகர ராசி. ரிஷபத்துக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம், மகரத்துக்கும் பெரிய பாதிப்புகள் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா கன்னி ராசி நண்பர்கள் இந்த 2 நாள் நான் சொல்றது இந்த 29, 30 இந்த 2 நாளுமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரே பதட்டம், டென்ஷனு, மன வருத்தம், சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள், வயிறு உபாதைகள், உடம்புல நீர்ச்சத்து குறையிறது, ஜுரம் வர்றது, இடம் மாறுறது, தேவையில்லாத தண்ட செலவுகளை கொடுக்கறது, பெண்களுக்கு செலவுகள் அதிகமாக செய்வது, பெண்கள் செலவுகள் அதிகமாக செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதனால நடக்கிற நல்ல விஷயங்கள் யாருக்குன்னு கேட்டா துளாராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ஏறத்தாழ நல்லா இருக்கும். சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலைமைகள்ல, ஆனா சனியின் பார்வையில இருக்கிறதுனால கொஞ்சம் ஜென்ஸ் லேடிஸ் சமாச்சாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்றது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கலாம், இல்ல அவங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்ல கூட இருக்கிற கலீக்ஸா இருக்கலாம். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு திருப்தியற்ற வாரமாக தான் இந்த வாரம் எனக்கு கண்ணில் தெரியுது. ஏன்னா சூரியன் உச்சமாக இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனாக இருந்தாலும் சரி, நீச்ச கதியிலிருந்து புதன் மாறினாலும் சரி, இது எல்லாமே ஒரு விதத்துல நல்லதுன்னு சொன்னாலும் சந்திரனுடைய மாற்றம் அவ்வளவு பலமா இல்லை. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூத்த பெண்கள், எல்டர் லேடிஸ் யார் இருந்தாலும் சரி கண்டிப்பா பாத்துக்கணும். சோ இந்த வாரத்துல ஏதாவது நல்லது நடக்குமா, ஏதாவது ஒரு பாசிட்டிவா இருக்குமான்னு கேட்டா நான் சொன்னக்கூடிய அந்த 3 ராசிகள் பொதுவா நல்லா இருக்கு. மெயினா துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி கும்பராசி நண்பர்கள், மேஷராசி நண்பர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்றது ரிஷபம், மகரம், தனுசு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சனி செவ்வாய் ரொம்ப கொடூரமான கிரகங்கள். அதாவது முடாக்கண்டனுக்கு கடாக்கண்டன் சொல்லுவோம். அந்த சும்மா டைலட் மாதிரி வீட்டுல ஊர்ல பேசும்போது, அதாவது அடி பத்தி எரிஞ்சிட்டு இருந்தா நல்லா பத்தி ஏறிட்டுன்னு சொல்லி 4 பாட்டில் பெட்ரோல் எடுத்து தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற நிலைமை தான் கொடுக்குது. சனி உத்திரட்டாதியில் உட்காந்துருக்கு, 4ஆம் பாதத்தை கிராஸ் பண்ணுது, அப்புறம் செவ்வாய் ரேவதி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுது. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இன்னும் இருக்கு டைம், நமக்கு கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு 15-20 டேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பல பிரச்சனை ஓயும். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நவ்? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்க போறது இருக்கலாம். முதலாவதாக மேஷராசி நண்பர்களுக்கு அற்புதமான வாரம் சொல்லலாம். சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேஷராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும், எடுத்த காரியங்கள் ஜெயிக்கும், அப்பாவுடைய துணை கிடைக்கும், பசங்க ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. அதே மாதிரி ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். சூரியன் வேலையை விட்டுருவோம், இல்ல உங்க பாஸ் வேலையை விட்டுருவார், அதனால இடமாற்றம் கண்டிப்பா கொடுக்கும். இன்னும் குரு இப்போ உச்சநிலையை பார்த்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வேலை, நிறைய பேருக்கு வெளியூர் வேலை, நிறைய பேருக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆகுது, நிறைய கடன் க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் தட் இஸ் ஆக்சுவலி குட். ஒன்னு. 2வது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருமானம் கொஞ்சம் அளவுக்கு நல்லா வந்தாலும் தேவையில்லாத செலவு, தண்ட செலவு, அது கண்டிப்பா இந்த மாசம், இந்த வாரம் ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். இந்த பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் கேது இருக்கனால மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும். ஒரு 4 நாள் எப்படி பார்த்தாலும் ஹெல்த், மனசு எல்லாமே இந்த 4 நாள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லாஸ்ட் 2 நாள் ஒரே குதூகலமா, பயங்கர சந்தோஷமா, எல்லாம் சரியாயி சூப்பரா இருப்பீங்க. தட் வில் ஹேப்பன். நான் சொல்றது மே 2 வரைக்கும் கிட்டத்தட்ட நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணலாம்? மெயினா ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் ஓகே, நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி 70 இருக்கு.
ரிஷபராசி நண்பர்களுக்கு பணம் காசுக்கெல்லாம் தட்டுப்பாடு கிடையாது, அழகு ஆடம்பரத்துக்கு தட்டுப்பாடு கிடையாது. கடவுள் வந்து உங்களை பயங்கரமா பிளஸ் பண்ணிருக்காரு. எதையுமே முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா எதை வேணா சாதிக்கலாங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, புதுசா கேஜெட்ஸ் வாங்குறது, லேப்டாப் மாத்துறது, நகை வாங்குறது. ஆனா பணம் கொண்டு போய் எங்கேயும் லாக் பண்ணிடாதீங்க. நான் சொல்ற ஒரே சமாச்சாரம், பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணி என்னன்னா சனி செவ்வா லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கறதுனால உங்களுக்கு வந்து நண்பர்கள் மூலியமா ஏராளமான நன்மைகள் நடக்கும். ரொம்ப பெரிய நன்மைகள் எல்லாமே ரிஷபத்துக்கு நடக்கும். ஆனா அன்பு தொல்லை, அன்பு கட்டளை, இதுதான் அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஸோ அதுதான் நீங்க மெயினா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன நடக்குது, நமக்கு முக்கியமான முடிவுகள், முக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சுதான் போகணும் அப்படிங்கறதா மேட்ரு. இதுல புரியாத புதிர்கள் நிறைய இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சரியாயிடும். இந்த வார்த்தையோட இறுதி பகுதிகளில் கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது, விச் இஸ் வெரி வெரி குட். அப்படி இருந்ததுனாவே பொதுவாக பண வரவுக்கு பிரச்சனை கிடையாது. ஏதாவது ப்ரமோஷன் லிஃப்ட் வரணும்னா நடக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா ஹெல்த்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன மெயினா வந்து சளி பிடிக்கும், கண் நோய் சில பேருக்கு வரும். You have to be very careful. ஏன்னா வைத்திய கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும். அதனால இடது கண் பாதிப்பு, கண்ணில் தண்ணி வருது, கண்ணு ரெட் ஆயிடுறது, இல்லையா ஸ்வீட் சாப்பிட்டா தொண்டை போச்சுன்னு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி சில பேருக்கு பல்லு, இகிரு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ற மாதிரி வரலாம். சில பேருக்கு கழுத்துல பிரச்சனை வரலாம். ஸோ மோரலஸ் நாட் பேட், நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான் இருக்கு. ஸோ தைரியமா இருக்கலாம். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வைங்கிறது சரியாக அஷ்டமஸ்தானம், காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானம், உங்களுக்கு 7ஆம் இடத்துல பார்வை பலம் கொடுக்கறதுனால மனைவி மூலியமா யோகம். ரிஷபத்துல பிறந்தவங்க இந்த விளையாட்டு தன்மையில கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தான் பெட்டர். அதை மட்டும் பாத்துங்க. தாயாருடைய உடல்நிலைகள், தாயாருடைய ஹெல்த் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சும்மா ஜாமும் நடக்கும், நல்லா இருப்பீங்க. மெயினா என்ன பண்ணும், மாரியம்மன் வழிபாடு அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாள். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். அதனால 90, பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 70% நல்லா இருக்கு, தைரியமா இருக்கலாம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டம். ராசி லக்னத்துல குரு இருக்கிற வரை நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும், நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும். கழுத்து பகுதிகளில் சில பிரச்சனைகள், மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கலாம். ஒரு 2 நாள் மட்டும்தான், முதல் 2 நாள். அதுக்கப்புறம் எல்லாம் பிரச்சனை கிடையாது. சொந்த பந்தங்களை கொஞ்சம் தூரமா வைக்கணும். ஆபீஸ்ல தேவையில்லாத காம்படிஷன், தேவையில்லாத எதிர்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இன்னும் பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பெரிய லக்க கொடுக்குறாரு, பெரிய தெய்வ அனுகிரகத்தை கொடுக்குறாரு. இந்த வாரத்தோட இறுதி பகுதி ரொம்ப சூப்பரா இருக்கும். லாபத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியன் உங்களுக்கு கண்டிப்பா பெரிய ஒரு ப்ரமோஷனை கொடுத்திருப்பார். டிபார்ட்மெண்ட் மாறி இருப்பீங்க. நிறைய பேருக்கு கடன் கண்டிப்பா க்ளோஸ் ஆயிருக்கும். ஒண்ணு, வேலையில பயங்கர செண்டுபடியா தான் இருக்கும். உனக்கு ஆகாது, இவன் தேவையில்லாம வந்து என்னை பத்தி பேசுறான், இந்த மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள், அல்பமான விஷயங்கள்லாம் சண்டை போற மாதிரி வரும். ஆனா என்ன பார்த்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு, தப்பான அக்கௌண்ட்ஸ் நம்மள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க கையெழுத்து போட சொல்லி, இல்ல நம்ம பேச்சுல வந்து ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கான்சென்ட்ரேஷனை திசை திருப்பி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க, பாத்துக்கணும். பட் எப்படி சொன்னாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. ராசி லக்னத்துல குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அறிவு நல்லா வேலை செய்யும். பாக்கியத்துல ராகு வந்து சதயத்துல போயிட்டு இருக்காரு, அதுவும் 2ஆம் பாதத்துல கிராஸ் ஆறாரு, கொஞ்சம் பாத்துக்கணும். புனர்பூசம் 2ஆம் பாதம். ஸோ அதுவுமே குரு ராகு கன்ஜங்ஷன் எக்ஸாக்டா இருக்கு. அதனால வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா போனாதான் பெட்டர். ஸோ அதுதான் நீங்க மெயினா பாத்துக்கணும். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கும். தெய்வ அனுகிரகம் வேணும் அப்படின்னா ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள், மெயினா ராகவேந்திரர், வியாசராஜர், விஜயேந்திரர், இப்படி இருக்கக்கூடிய மகான்களை வந்து போய் தரிசனம் பண்றாரு. ரகோத்ம தீர்த்தர், இந்த மாதிரி பிருந்தாவனங்களுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவது, அபிஷேகத்தை கொடுக்கறது பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இந்த வாரம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு பிரச்சனை எல்லாம் ஸ்லோவா கம்மியாயிடும். ஸோ இதை நீங்க பண்ணுங்க. ஸோ அற்புதமான மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும். சந்தோஷம்ங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மகான்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல பொதுவா சனி செவ்வாயுடைய தொடர்பு. மெயினா வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும். அதாவது போலீஸு கேஸு, நம்ம தப்பான ஆவணங்கள், எக்ஸ்பயர் ஆன லைசன்ஸு, எக்ஸ்பயர் ஆன விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வெளியே தெரிய வரும். அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும், ஃபைன் கட்டுறது இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த டைம்ல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா தப்பா இருக்கும், வீடு கட்டுறவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் லாபத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்க வரைக்கும் நண்பர்கள் மூலியமா ஆதாயம், பொருளாதாரத்தின் மூலியமா நல்ல வருமானம், திடீர் பண வரவு, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒண்ணு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்திருக்கிறதுங்கிறது கடகத்துக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதியும் பெருமூச்சு ஓடுற மாதிரி எல்லாமே நடக்கும். ஏன்னா அது உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில். அதனால நீட்டு கிளியர் பண்றவங்க, நீட் எழுதுறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் மார்க் வரும். ஆனா என்ன உழைப்பு ஜாஸ்தியா இருக்கும், ஹெல்த் பாத்துக்கணும். ஜுரம் வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும், கவர்மெண்ட் சீட்டு கண்டிப்பா அடிப்பீங்க, தைரியமா இருக்கலாம். பல ஏற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மனசுக்கு சந்தோஷம், மனசுக்கு நிம்மதி, இது ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. அது கடகத்துக்கு இந்த காலகட்டங்களுக்கு கிடையாது. என்ன பண்ணா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? மெயினா அங்காள பரமேஸ்வரியை மனசார வணங்கணும். டெய்லியும் நீங்க அங்காள பரமேஸ்வரியை பிடிச்சுங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு அவன் தான் தெய்வம். நீங்க சுவாமி தரிசனம் பண்ணுங்க, முடிஞ்ச அபிஷேகத்தை கொடுங்க. இந்த வாரம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் இந்த வாரம் பிரயாணம் செய்யணுமோ அதெல்லாம் நடக்கும். வீட்டுல இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும் இந்த வாரம். அதனால கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அங்காள பரமேஸ்வரி. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். கண்ணு பிரச்சனை, தலை பிரச்சனை, அந்த ஒத்த தலைவலி, டென்ஷனு, தேவையில்லாத டென்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். பசங்களை பத்தி ஓவரா திங்க் பண்ணும், ஓவரா டென்ஷன் கொடுக்கும். இதெல்லாம் இந்த ஒரு வாரத்துல இருக்கும். அதை நீங்க பாத்துக்கணும். ஆனா முதல் 2 நாள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தைரியமா இருக்கலாம். உடம்பு சூடு ஏறும். அதனால கொஞ்சம் மோர் நிறைய சாப்பிடணும். ஏன்னா சூரியன் உச்சஸ்தானத்துல இருக்கும்போது பொதுவாகவே ஹீட்டுங்கிறது ஜென்ரேட் ஆகும். அது ராசி லக்னத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தங்கள், தேவையில்லாத பிரஷர், டென்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்டோம். பட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இந்த சந்திரன் 3ஆம் இடத்துல போய் மறைவது, சுக்கிரன் வீட்டுல இருக்கிறது, அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலைமைகள்ல இந்த லாஸ்ட் 2 நாள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய வெற்றி, நினைத்த எல்லா காரியங்கள் ஜெயிக்கிறது, பிளான் பண்ணது நடக்கிறது, அமோகமா இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும், செம்மையா இருக்கும். ஏன்னா லாபத்துல குரு இருக்கிற வரைக்கும் உங்களை அடிக்க ஆள் கிடையாது. யாருமே உங்களை துவைக்க முடியாது, உங்களை தொட முடியாது. 2 மாசத்துக்கு ஆட்டம் கட்டலாம், தப்பே கிடையாது. அதனால நீங்க தைரியமாக பல காரியங்களை தீர்க்கமா முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு ஓடுது. அதுக்கப்புறம் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ஸ்டேட் மாற்றம், வீடு மாற்றம், வேற மொழி பேசக்கூடிய அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் ஆல்ரெடி பேசிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா வந்துடும். ஸோ அதை நோக்கிதான் உங்க பயணம் இருக்கும். இந்த வாரத்துடைய முதல் 2 நாள் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதை மட்டும் பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. மெயினா ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு ராஜகணபதி, அவருக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நினைச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கலாம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சுக்கிரன், அருமையான பிளேஸ்மெண்ட். ஆனா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா முதல் 2 நாளும் ஹெல்த் படுத்தி எடுக்கும். அதே மாதிரி சென்டர்ல 2 நாளும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். எப்பதான் விடிவு காலம் கேட்டா 30ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். 26 to 30 இந்த டைம் பீரியட் கொஞ்சம் வீக். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லா இருக்கும். பணம் வேஸ்ட் ஆகும், மற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். மறதி கொல்லும், ஏதாவது சம்மந்தமில்லாம மறதி, சம்மந்தமில்லாம ஏதாவது நம்ம திங்க் பண்ணி உட்காந்துருப்போம். ஆனா உங்களுக்கு இந்த லாஸ்ட் 2 நாள் எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் கிளியர் ஆயிடும். கன்னி ராசியில இருக்கிறவங்க மெயினா 29, 30 இந்த 2 நாட்கள்ல அலைச்சல் ஓவரா இருக்கலாம், டென்ஷன் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள டிஷும் இருக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியத்துல சுக்கன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடிக்க ஆளு கிடையாது, சூப்பரா இருப்பீங்க. என்ன பண்ணும், முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. முருகனுக்கு அபிஷேகம், என்ன அபிஷேகம்? பஞ்ச அமிர்தம். அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி. நிறைய பேர் மெடிசன்ல கிளியர் பண்ணுவீங்க. நினைச்ச எல்லா காரியங்களும் ஜாமும் நடக்கும். சூப்பரா இருப்பீங்க. அவசரப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டம் ஆகக்கூடாது. இந்த 3 சமாச்சாரம் மட்டும் பார்த்துக்கிட்டா போறோம், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடியும். நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிச்சாலும் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். சந்தோஷம் 70, பொருளாதாரம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார்கள். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல குரு வரப்போறார். எப்போ? லாஸ்ட் 2 நாள். அதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துல சந்திரன் கேது. மூத்த பெண்கள், வேறு மொழி பேசக்கூடிய பெண்கள், மெயினா கிறிஸ்டியன் பெண்கள், கிறிஸ்டியன் சம்பந்தப்பட்ட தொடர்பு, அவங்க மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க மூலியமா முக்கியமான இன்ஃபர்மேஷன் சேரும். நல்ல மருத்துவராக இருப்பார்கள், குழந்தை நல மருத்துவராக இருப்பார்கள். அரசியல்வாதிகளுடைய தொடர்பின் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும். வீட்டுல பெரியவங்கனால பிரச்சனை கூட சால்வ் ஆகும். ஆனா இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய 2 நாள் 29, 30 தூக்கம் இருக்காது, டென்ஷன். வீட்டுல யாரோ ஒருத்தர் பெரியவங்களுடைய கொஞ்சம் சமாச்சாரம், கெடுதல், கெட்ட செய்தி இதெல்லாம் வரும். எப்போ? 29, 30 அந்த 2 நாள். அதுக்கப்புறம் சந்திரன் கிராஸ் ஆகும்போது குருவுடைய பார்வை வரத்துல இருக்கிறதுனால பெரிய வெற்றி. இந்த மாசம் நான் சொல்றது
2ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே நிலையில்லை அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் தான் உங்களுக்கு நடக்கும். ஆனா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனும் புதனுடைய பார்வையும் இருக்கிறதுனால எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். ரொம்ப லீகலா பேசுவீங்க, ரொம்ப கரெக்டா பேசுவீங்க, இது அதுன்னு கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். நீங்க பிளான் பண்ணா போதும், அது கண்டிப்பா நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டம். மெயினா துளாராசி நண்பர்கள் பொதுவா நான் சொல்லக்கூடியது, இந்த காலகட்டங்களுக்கு வியாசராஜரை மனதார வணங்குவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் ஆதாயமும் உண்டு, ஒரு விஷமமும் உண்டு. 2 இருக்கு, கவனமா இருக்கணும். சந்தோஷம் என்பது பொருளாதார ஏற்றம் 70, கவனம் தேவை. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனுடைய பார்வை பலம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறது, ஆரோக்கியத்தை கொடுக்கறது, ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், பணம் நல்லா கொடுக்கும், நிறைய புது அறிமுகங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனா அஷ்டமத்துல குரு இருக்கிறதுனால வேலை வேண்டாம், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு டைம் சரியில்லை, நான் நல்லா இல்ல, நான்லாம் நல்லா வரமாட்டேன், இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ சரியில்லைங்கிற ஒரு எண்ணம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்க, கோதாவரி நதி சரியா, அதுக்கு மேல அப்ராக்சிமேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டருக்கோ ஒரு பாலம் போட்டிருக்காங்க, ரயில்வே ட்ராக். இது பல வருஷமா இருக்கு. இந்த இன்ஜின் டிரைவர் இருக்கார்ல, இந்த ட்ரெயின் டிரைவர் என்ன பண்றாருன்னா, இன்ஜின் டிரைவர் லோகோ பைலட், அவரு அந்த நதியை கிராஸ் பண்ணும்போது இது டம்முன்னு இழுந்து விழுந்துரும், நான் செத்து போயிடுவேன், என் கூட இருக்கிற அத்தனை பேரும் கீழே பூங்கிடுவாங்க, அந்த மாதிரி நினைச்சா என்ன கதி ஆயிடுவோம் நம்ம. ஆக்சுவலா அப்படி நடக்காது. ஆனா நம்ம மனசு அப்படி சொல்லிட்டே இருக்கும், ஏதோ சரியில்லை, இல்ல பெரிய பெரிய பிரச்சனையா போகுது. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பயம் தான் உங்களுக்கு அதிகமா கொடுக்கும். ஆனா ஒண்ணு, விருச்சிக ராசி நண்பர்களை மட்டும் சுமை தாங்கி அப்படின்னா எத்தனை டன்னு வேணா உங்க மேல தூக்க முடியும். அந்த அளவுக்கு வலிமை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கான், காட்ஸ் கிஃப்ட். எவ்வளவு பிரஷர் வந்தாலும் உங்களால தாங்க முடியும். அதே மாதிரி எவ்வளவு மோசமான நிலைமை இருந்தாலும் உங்களால தாங்க முடியும். எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் அதுக்கு நிகர் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்களா இருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும், டைம்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க. ஏன்னா 28 இருந்து சம்மர் டைம் உங்களுக்கு 28th of April இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தைரியமா இருங்க, மனசாட்சியோட நடந்துக்குங்க, அவ்வளவுதான். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால், சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80. தனுர் ராசி அல்லது தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங்கான டைம்ஸ். பாக்கியத்துல சந்திரன் கேது, வயிறு உபாதை, லூஸ் பவுல்ஸ், ஒரு மாதிரி உடம்பு உஷ்ணம் ஓவரா இருக்கனால ஒரே போயிட்டே இருக்குங்கிற மாதிரி சுச்சுவேஷன். சில பேருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும், வீட்டுல பெரியவங்களுக்கு பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கும். அலைச்சலும் இருக்கும், சில பேருக்கு தேவையில்லாத மனக்கவலைகளும் இருக்கும். புது விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைச்சாலும் தள்ளி போய் நடக்கும், தேவையில்லாத பயம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும். பிரயாணங்கள்ல தடை கொடுக்கும், தப்பான டிக்கெட்டு, தப்பான விஷயம் இப்படிதான் நடக்கும். ஆனா என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கூடிய சனி செவ்வாய் ரெண்டுமே 10ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்கறது, கர்மஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்குது. அதனால வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன சராய்ப்பு, சின்ன சின்ன முட்டில் அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம், கண்டிப்பா நல்லா இருக்கும். தனுர் ராசி நண்பர்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதுவுமே பெரிய பாதிப்புல உங்களுக்கு கொடுக்காது. அதனால நீங்க ஒன்றும் திங்க் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே நல்லபடியா நடக்கும். புது விஷயங்களை எடுத்து பண்ணும்போது சக்சஸ் கொடுக்கும். அதனால பொதுவாகவே சந்தோஷம் 75, பொருளாதார ஏற்றம் 80. என்ன பண்ணும், மணிகண்டனை வழிபாடு, ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வது, ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் கொடுக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்பதான் உங்க வாழ்க்கை மாற தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பலத்துல உட்கார்ந்து இருக்காரு. பெண் குழந்தைகளுக்கு யோகம், ஃபேமிலி லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம், ஒரு சந்தோஷம், புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்றது, ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் குரு வேற இப்ப அடுத்தது 7ஆம் இடத்துக்கு கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கான், which is very positive. பெரிய அனுகிரகம், உங்களுக்கு அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. அதனால அது ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்ல முடியும். 2வது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் உட்கார்ந்து இருக்கனால டிராக்ஷன் சொல்லுவோம், கழுத்து பகுதி, கால் பாதம், அண்ணன் தம்பி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் கேது சேர்றது அந்த அளவுக்கு பலம் கிடையாது. அஷ்டமத்துல சந்திரனுக்கு சனி செவ்வாய் பார்வை, உங்களுக்கு பிரச்சனை முடியும் ஓயும்னு சொல்றதே பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது, சரிங்களா? மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. எந்த காரியங்கள் எடுத்தாலும் சூப்பரா இருக்கும். பிளான் பண்ணது எல்லாமே ஜெயிக்கும், அமோகமா இருக்கு. ஆஞ்சநேயரை பிடிச்சி, ஆஞ்சநேயருக்கு 2 லைன் ஸ்லோகம் இருக்கு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கங்க. அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மகே. எவ்வளவு மோசமான கிரகங்களா இருந்தாலும் ஆஞ்சநேயருடைய ஒரு அனுகிரக கட்டாட்சத்தின் மூலமா நம்ம அந்த பிரச்சனை இருந்து வெளியே வருவோம். அதனால நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, தெரியுமா இருங்க, இதை மட்டும் பண்ணுங்க. அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் இந்த வாரத்துல நடக்க போறது. தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கு மட்டும் குறையில்லாம இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்க முடியும்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா லாஸ்ட் 2 நாள் தான் ஒரு பயம் இருக்கும். நான் சொல்றது 30ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன கலக்கம். இது ஆயிடும், அது ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஒண்ணும் ஆகாது. ஆனா ஒரு பயத்தை காட்டிட்டு போகும். ஒரு இதுல டைலாக்ல பயத்தை காட்டிட்டான் போறமா இவன் அப்படிங்கிற. அதனால இந்த டைம் பீரியட்ல அதை மட்டும் பாருங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேது பொதுவா மனைவியோட ஹெல்த்ல கை வைக்கும். உங்க 2ஆம் குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு பேக் பெயின் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். அதாவது உட்கார இடத்துல சில பேர் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். ஆனா என்ன, கும்பத்துக்கு ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் 3ஆம் இடம் 4ஆம் இடம் சிறப்பா இருக்கு. பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல் வரிசை, கடவாய் பல் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. ஒண்ணு நீங்க எடுப்பீங்களா அதை உதிரிடும். 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் நம்ம பேச்சு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பம் ஒரே சஞ்சலமா இருக்கும், ஒரே டென்ஷனா இருக்கும், ஒரே பிரஷரா இருக்கும். இது கண்டிப்பா உண்டு. ஆனா என்ன, 4ஆம் இடத்துல கூடிய சுக்கிரன் உடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் இவங்க யாரோ ஒருத்தர் வீடு வாங்குவாங்க, உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வந்து கொடுப்பாங்க, நீங்க திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த டைம்ல மெயினா நீங்க பாத்துக்க வேண்டியது ஹெல்த். அதை மட்டும் பாத்துங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு தும்புகள், லாங் டிராவல் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வாரமும் கண்டிப்பாக ஏதாவது ஃபிளைட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் கிராஷ் ஆகும். கண்டிப்பா கவனமா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. சரிங்களா? ஒண்ணு. கும்பராசியில பிறந்த நபர்கள் என்ன பண்ணா பிரச்சனை சால்வ் ஆகும்? நாகராஜனை வழிபாடு செய்ய வேண்டும். அபிஷேகத்தை கொடுக்கும். எப்ப கொடுக்கணும்? புதன்கிழமை காத்தாலும் 6 to 7 அதை மட்டும் பண்ணுங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும், தைரியமா இருக்கலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதாரம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது நாகராஜரை வழிபாடு செய்யலாம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களுக்கு சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் ஆகும். நிறைய பேருக்கு வந்து கண் அல்லது பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து போகும். புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். யதார்த்தமா ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா கூட அது கொஞ்சம் தட்டி போய் நடக்கும். அதை பார்த்துக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா என்ன, ராஜகிரகம் சூரியன் பலமா உட்கார்ந்துருக்கு. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஆளுமை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க, அமோகமா இருப்பீங்க. புதாதித்ய யோகம்ங்கிறது வெற்றி பெறக்கூடிய யோகம், ப்ரொஃபசர் ஆகக்கூடிய யோகம், பல் டாக்டர் ஆகக்கூடிய யோகம், நீட் கிளியர் பண்ணக்கூடிய யோகம். 4ஆம் இடத்துக்கு குரு, அதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வீட்டுக்கு வரும். அதே மாதிரி என்னெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அது எல்லாமே நல்லபடியா நடக்கும். 2வது 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து உங்களுக்கு சுபகிரகத்துடைய பார்வை கொடுப்பார். அப்ப என்ன நடக்கும்? எப்போ 28ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. அது வரைக்கும் வயிறு உபாதை, ஹெல்த் பிரச்சனை, ஃபுட் பாய்சனிங், அதே மாதிரி உங்களுடைய யாரோ ஒருத்தர் கூட பிறந்தவங்களோ அல்லது உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் போய் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் மெயின் விஷயம் சனி செவ்வாய் ஜாதகத்திலே சேர்ந்திருக்கனால புரிதல் கம்மியா இருக்கும், டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். மற்றவங்க கூட சண்டை போடுறவனே ஆர்குமெண்ட் பண்ற மாதிரியும் ஜாதகத்தோட அமைப்பு இப்போ கோச்சாரத்துல இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன பண்ணும்? மீனாட்சி அம்மனை பிடிச்சுக்கணும். மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. அதை மட்டும் கரெக்டா லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்தாலும் சரி, நேரில் போக முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதை மட்டும் பண்ணுங்க. மனசார ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அருமையா இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனால சந்தோஷம் அப்படிங்கிறது 75, பொருளாதாரம் 90. கவனமா இருந்தா எதை வேணா ஜெயிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். சூப்பரா இருப்பீங்க. இந்த வாரத்துல பகவத் சங்கல்பம் எல்லாருக்குமே நல்லபடியா இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். அப்கமிங் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லா குழந்தைகளும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பெரிய ஒரு வெற்றி கொடுக்கணும், அந்த குழந்தைகள்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வரக்கூடிய நீட் எக்ஸாம் ஆகட்டும், எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் செப்பரேட்டாவே போடுறேன். எந்தெந்த பரிகாரங்கள் பண்ணலாம் எக்ஸாம்ஸ்ல பெரிய குழந்தைகளுக்கு சக்சஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி. அதுவுமே நல்லபடியா நடக்கட்டும். தீர்காயுஷ்மான் பவா. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.